விளையாட்டு தொடர் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் பெண்களுக்கான போட்டியிலே பங்கேற்று இந்தியாவுக்கு தங்கம் வென்றெடுத்து சாதனை புரிந்த நமது கண்ணகி நகர் கார்த்திகாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவருக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கே. ராஜி அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறோம். அவர் இன்னும் உலகளாவிய அளவில் இதுபோன்ற வெற்றிகளை குவித்திட வேண்டும், சாதனைகள் படைத்திட வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். மிகவும் எளிய குடும்பத்திலே பிறந்து தாயின் அரவணைப்பிலே வளர்ந்து இந்த சாதனையை புரிந்திருக்கிற கார்த்திகா, நான் பிறந்த கண்ணகி நகருக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன், அதிலே எனக்கு பெருமை, இதுதான் எங்கள் அரசியல் என்று சொல்லியது பாராட்டுதலுக்குரியது. அவர் வெறும் விளையாட்டு வீராங்கனையாக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் புரிதல் தெளிவு உள்ளவராகவும் அவருடைய பேட்டியில் இருந்து நம்மால் அறிய முடிந்தது. அந்த வகையிலும் அவரை பாராட்ட, வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணகி நகர் என்றாலே அதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்குதான் இவ்வளவு காலம் இருந்தது. இப்போது உலகளாவிய அளவில் அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய கார்த்திகா. அவர் படிப்பிலும் சாதனை புரிய வேண்டும். தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி சிறப்பித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் இந்த ஊக்கத்தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் அவருக்கு வேலைவாய்ப்பை, அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அந்த உறுதியை தந்திருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் அவருக்கு அரசு வீடு ஒன்றை ஒதுக்க வேண்டும். இருவருக்குமே, அபினேஷும் தந்தை இல்லாதவர்தான், அவரும் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்தான், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு பொறியியல் BA பொருளாதாரம் படிக்கிற மாணவர். அவருக்கும் கார்த்திகாவுக்கும் அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். தனக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை விட தான் இருக்கும் கண்ணகி நகர் பகுதியை மேம்படுத்த வேண்டும், குறிப்பாக ஒரு கபடி விளையாட்டு மைதானத்தை, உலகத்தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கார்த்திகா விடுத்திருப்பது அவருக்கு ஒரு பரந்த பார்வை இருக்கிறது, பொதுவான நோக்கு இருக்கிறது, தொலைதூர பார்வை இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இந்த அளவுக்கு அவரை வளர்த்த அவருடைய அன்னை சரண்யா அவர்களையும்
இவ்வளவு சிறப்பான ஒரு விளையாட்டு வீராங்கனையாக வளர்த்தெடுத்த பயிற்சியாளர் ராஜி அவர்களையும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். விளையாட்டுத்துறைக்கு தமிழக அரசு இன்னும் கூடுதலா எவ்வளவு கவனம் செலுத்தும்? ஏன்னா பல திட்டங்களை தமிழக அரசு செஞ்சதுல இந்தியா முழுவதும் பல பெருமைகளா வந்துட்டு இருக்கு. இப்போ கார்த்திகா செஸ்ல வந்து தங்கப்பதெல்லாம் எடுக்கிறாங்க. விளையாட்டுத்துறைக்கு மாநில அரசு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதற்கான திட்டங்கள், நிதிகளை மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் இரு பாலினத்தவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரை சார்ந்த இளம் பெண்கள், பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்தியாவுக்கு பெருமை. இது நாட்டுக்கு பெருமை என்பதையெல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது. உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம். ஆகவே ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். விளையாட்டு களங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க அரசு உறுதியேற்க வேண்டும். விளையாட்டுல மாணவர்களுடைய திறமையை அடையாளம் கண்டுபிடிக்கணும். சின்ன வயசுல தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது பயிற்சி பெற்ற பிஇடி டீச்சர்ஸ் மூலமா தான் அது பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35,000 அரசு பள்ளிகள்ல 20,000 பள்ளிகள்ல ஒரு பள்ளியில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கூட இல்லாத பள்ளிகள் 20,000 பள்ளிகள் இருக்கு. இது காலங்காலமா இருக்கு, இது வரைக்கும் மாறல. ஒரு பள்ளிக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கணுங்கிறது தான் தொடர்ந்து பலரும் வலியுறுத்துறாங்க. அதை நீங்கள் முதல்வருக்கு, துணை முதல்வருக்கு வலியுறுத்துறாங்க. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக உள்ளது. முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நாம் உரிய தரவுகளோடு கொண்டு செல்வோம். முதல்வர், துணை முதல்வர் இருவருமே விளையாட்டு திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமின்றி இதுபோல தனியார் பயிற்சியாளர்கள் அரசு பணியாளராக இல்லாமல் தனித்து தன்னார்வத்தோடு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ராஜி போன்ற பயிற்சியாளர்கள் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆளாக்குகிறார்கள். எனவே இந்த தனி பயிற்சியாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பது முக்கியமானது. உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதைப்போல தனி பயிற்சியாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டியது இன்றியமையாததாக நான் பார்க்கிறேன். எனவே முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். கண்ணகி நகர் பக்கம் பெரிய அளவில் யாருமே போய் நேரில் பார்க்காத ஒரு சூழல்ல அந்த மாணவி வெற்றி பெற்றிருக்காங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் ஓட்டு வங்கிக்காக செல்லக்கூடாத நபர்கள் கூட இங்க போய் பார்க்கறாங்க. ஒரு அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பாஜக உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் நேரடியாக கண்ணகி நகருக்கே போய் பார்க்கறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நம்ம வரவேற்றாலும் ஒரு 1,00,000 வாக்குகள் அந்த பகுதியில் இருக்கு. எப்படியாச்சும் இந்த வாக்குகளை நாம பெற வேண்டும் அப்படின்னு ஒரு அட்டென்ஷனுக்காக போகக்கூடிய நபர் அரசியல் தலைவர்களை நம்ம எப்படி பார்க்கணும்? அவங்க வாக்கு அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டாலும் நாம் அதை அரசியல்படுத்த வேண்டாம். நல்ல நோக்கத்திற்காக வந்தார்கள் என்றே எடுத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்த்துக்கள் கார்த்திகாவை போன்ற இளம் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் எப்படி எடுத்துக்கணும்? பார்த்தாலுமே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கான நிதி, விளையாட்டுக்கான நிதி ஒதுக்குறதுல என்ன
தமிழ்நாடு என்று சொல்வதை விட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் அனைத்தையும் மாற்றான்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகுகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்திய ஒன்றிய அரசு அப்படி அணுகக்கூடாது. தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களையும் இந்திய மண் என்கிற ஒரு புரிதலோடு அணுக வேண்டும். மாநிலங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவும். அதே போல தமிழக அரசு சார்பில் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. இருந்தாலும் குறைச்சி கொடுத்திருக்காங்கிறது ஒரு 60 பக்கம் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கும் போது ஒரு அதிகமான ஊக்கத்தை கொடுத்தா அடுத்த ஜெனரேஷன் தொடர்ச்சியா பின்தொடர்ந்து இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முன்னெடுத்து விளையாட்டுல ஒரு முன்னோக்கு பாதைகளை செய்வாங்க. இது போன்ற விஷயங்கள் இருக்கு. அரசு இது ஒரு இதையும் அரசியலா பார்க்குதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் விமர்சனம் வைக்கிறது. இது நம்ம ரொம்ப ஆழமாக விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். செஸ் போன்ற விளையாட்டுகள் தனிநபர்கள் பங்கேற்கிற விளையாட்டு, அது அத்லெட்டிக்ஸ் என்று நாம் சொல்லுவோம். கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள். எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள், வரையறையை தாண்டி தருகிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது. நாங்கள் 25 லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதையே மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த குழுவை சார்ந்த அனைவருக்குமே போய் சேரணும். ஆனா இவங்க வைஸ் கேப்டன், அது அந்த துறையில அப்படி சில வரையறை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு டீமா ஒர்க் பண்ற கேம்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் பண்ற அத்லெட்ஸ் இருக்குது, செஸ் மாதிரியான சில ரொம்ப பிரைனி கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில வரையறை வச்சிருக்கிறாங்க. அந்த வரையறை அடிப்படையில் தான் நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனால் கூடுதலா அவங்க தர்றதையும் நாம் பார்க்கிறோம். அதை நாம எல்லா விளையாட்டையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி பார்த்துட முடியாது. ஆனா என்னன்னா இப்ப இந்த கபடி டீம்ல விளையாண்ட எல்லோருக்கும் இந்த ஒரு பாராட்டும் சான்றிதழும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழங்கப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கோரிக்கை. தங்கப்பதக்கங்கிறதுக்கு முதன்மைப்படுத்துவாங்க. தங்கப்பதக்கம்ங்கிறது அதான் வெள்ளி, அது ஒரு 3வது நிலையை பெறக்கூடிய பதக்கங்கிறதுனால அது பெருசா யாரும் கொண்டாடுறதில்லை. ஆனா அதுவும் ஒரு சாதனை தான். 3வது இடத்தை பெறுவதுங்கிறது ஒரு சாதனை தான். தங்கப்பதக்கம் வென்றவர்களை எப்போதுமே தேசம் பாராட்டி கொண்டிருக்கிறது. எனவே அதையும் நாம் ஒப்பீடு செய்து அதை ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்க தேவையில்லை என்று என்னுடைய கருத்து. அந்த மாதிரி 3வது பாலினத்தை சார்ந்தவர்கள் அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களை எப்படி நாம் கட்டாயம் நியமனம் செய்ய வேண்டும், அவர்கள் மூலமாக மாணவர்களிடையே விளையாட்டு திறனை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதைப் போல தனிப்பயிற்சியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் 3ஆம் பாலினத்தவர் போன்றவர்களை பயிற்சியாளர்கள் கட்டாயமாக வளர்த்தெடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இதை அணுகலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கண்ணகில இருந்து காட்சியாக திரும்பி ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நேற்று டிவி டிபேட் ஒன்றில் அதிமுகவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான சத்தியன் அவர்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை தலித் மக்கள் மீது குறிப்பிட்டு பேசுகிறார். எஸ்ஐஆர் குறித்து
நம்ம கார்த்திகா இல்லாத ஒரு அமர்வுல உட்கார்ந்து பேசுவோம். இது வந்து முழுக்க முழுக்க விளையாட்டுக்குள்ள நம்ம வந்து அந்த அரசியல் பேச வேண்டாம். கண்ணகி நகர் உருவாகி 20 ஆண்டு காலம் ஏகப்பட்ட சிக்கல் நெருக்கடி அந்த மன வலிமையோட கார்த்திகா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் கார்த்திகாவுக்கு வெறும் பாராட்டுன்றது மட்டும் பார்க்காம கண்ணகி நகர்ல ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்கு? ஸ்போர்ட்ஸ் பிளே கிரவுண்ட் சொல்லிட்டீங்க, லைப்ரரி, அடிப்படை வசதிகள், ஆரம்ப சுகாதாரம், இதுல அரசு ஒட்டுமொத்தமாக நிறைய செய்திக்கு தான் வர்றாங்க. படிப்படியாக இன்னும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமா செய்வாங்க. இப்போ கார்த்திகா அதுக்கான ஒரு ஐக்கனா மாறி இருக்கிறாங்க. நிச்சயமா கார்த்திகா வந்து அந்த பகுதி மக்களுக்கான கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா விளையாட்டுத்துறை கவனிக்கிற அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் தன்னுடைய இந்த பாராட்டு விழாவில் பேசியிருக்கிறார். இந்த கண்ணகி நகரை மேம்படுத்துவதற்கு முதல்வர், துணை முதல்வர் இருவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அந்த பகுதியை அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கின்றன என்பதை அறிந்து நிச்சயம் மேம்படுத்துவார்கள் என்று நம்புவோம்.